ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுறதை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். திருக்கார்த்திகை எப்போ வருது, நம்ம வீட்டில் எத்தனை தீபம் ஏற்றலாம் அப்படின்றத பற்றி இதில் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இது ரொம்ப பயனுள்ள தகவலாக உங்களுக்கு இருக்கும். இந்த பதிவை முழுசாக பார்த்து கண்டிப்பாக பயனடைஞ்சுக்கோங்க. என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வருடத்துல மிக முக்கியமான பண்டிகை, விரதம், அப்புறம் விழாக்கள்ல ஒண்ணு அப்படின்னா திருக்கார்த்திகை தீபம்னே சொல்லலாம். இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல 10 நாட்கள் விழாவாக திருக்கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடுறது வழக்கம். இந்த விழாவில் 10 நாட்களுமே பஞ்சமூர்த்திகள் பவனி காண்பதோடு மகாதீபம் ஏற்றப்படுவதற்கு முன்னாடி கோவிலில் வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் ஒரு சில நிமிடங்கள் நடக்கும் அர்த்தநாரீஸ்வரர் தரிசனத்தையும் காண முடியும். திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு மாலை நேரத்தில் வீடுகளில் தீபங்கள் ஏற்றப்பட்டு தீபங்களின் வடிவமாக இறைவனை நாம் வழிபடுறது வழக்கம். வீடுகளில் தீபம் ஏற்றும் போது எந்த முறையில் எத்தனை தீபங்கள் எந்தெந்த இடத்துல ஏற்றணும் அப்படின்ற விதிமுறைகளை நாம் தெரிஞ்சுக்கலாம். திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு, கார்த்திகை மாதம் என்னாலே அனைவருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபம் தான். வீடுகள் தோறும் ஏற்றப்படும் தீபங்களும் நமக்கு ரொம்ப விசேஷம்தான். இந்துக்களின் வழிபாட்டு முறையில் தீபமேற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த வழிபாடாக பார்க்கப்படுது. இந்த சாதாரணமாக இறைவனை வழிபடும் போது மந்திர ஜபம் செய்யறதையும் விட ஒரே ஒரு அகல் விளக்கை இறைவன் முன்னாடி ஏற்றி வச்சு வழிபட்டாலே போதும். மந்திர ஜபம் செஞ்சாலும் 2 மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு சாஸ்திரத்துல இருக்கு. இறைவன் ஜோதி வடிவமானவன், அவனுக்கு உருவம் கிடையாது. இறைவன் பஞ்சபூதங்களின் வடிவமாக எங்கும் நிறைஞ்சிருக்கான். யார் எந்த வடிவத்தில் நினைச்சு வழிபாடு செய்கிறோமோ அவருக்கு அந்த வடிவத்திலேயே இறைவன் அருள் செஞ்சு அவங்களுக்கு காட்சி தருவதாக நம்ம இந்து சமய சாஸ்திரத்தில் இருக்கு. இறைவன் ஜோதி வடிவமானவன் அப்படின்ற உண்மையை உலகிற்கு உணர்த்துவதற்காக பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவுக்கும் தங்களின் பெயர், அதாவது யார் பெரியவர் அப்படின்ற போட்டி ஏற்பட்ட போது அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் 30 முக்கோடி தேவர்களுக்கும் ஈசன் ஜோதி ஸ்வரூபமாக காட்சியளித்த அந்த திருநாள் தான் கார்த்திகை மாத பௌர்ணமி. இதை போற்றும் விதமாக தான் இந்த நாளில் திருக்கார்த்திகை தீபம் திருநாள் அப்படின்னு நாம கொண்டாடுறோம். அதே போல மகாவிஷ்ணு உலகை காப்பதற்காக ஜோதி வடிவமாக தோன்றியதும் கார்த்திகை மாதத்துல தான். அப்படிங்கிறதுனால தான் அதோட நினைவாக வைணவ ஸ்தலங்கள்ல பஞ்சாத்திர தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்க. இப்போ இந்த திருக்கார்த்திகை தீப திருநாள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறம் உள்ள அண்ணாமலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டு அதுக்கப்புறம் அதனை தரிசிச்சு விட்டு மாலை 6 மணிக்கு பிறகு நம்ம வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது வழக்கம். அதாவது திருவண்ணாமலையில ஜோதி வடிவமாக காட்சி தந்த சிவபெருமான் நம்முடைய வீடுகளிலும் எழுந்தருள செய்து நமக்கு அருள் செய்யணும் அப்படின்றதுக்காக வீடுகளிலும் விளக்கேற்றுவது வழக்கமா இருக்கு. இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் 13ஆம் தேதி, அதாவது கார்த்திகை 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு வருது. கார்த்திகை மாதத்துல வரும் கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு திருக்கார்த்திகை தீப திருநாளும் கொண்டாடப்படுது. அன்றைய தினம் காலையில 6:51 மணிக்கு துவங்கி டிசம்பர் 14ஆம் தேதி காலை 4:56 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் நமக்கு இருக்கு. அதுக்கப்புறமா கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மிகவும் விசேஷமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பு இந்த கார்த்திகை தீப திருநாளுக்கு இருக்கு. முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்துல, சிவபெருமானுக்குரிய பிரதோஷ நேரத்துல, மகாலட்சுமிக்குரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையில சேர்ந்து வருது. இந்த நாள்ல தீபமேத்தி வழிபாடு செய்யறது மிக மிக விசேஷமானது அப்படின்னே சொல்லலாம்.
அதுவும் பிரதோஷ காலத்துல தீபமேற்றி வழிபாடு செய்யறதுனால பல மடங்கு அதிகமான பலனும் சிவனோட அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். கார்த்திகை தீப திருநாள்ல வீட்டின் வாசல்ல துவங்கி வீடு முழுவதும் விளக்கேற்றி வச்சு நாம வழிபாடு செய்யணும். ஆனா எந்தெந்த இடத்துல எத்தனை விளக்குகள் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கலாம். வீட்டின் அளவு அமைப்பு எப்படி இருந்தாலும் மொத்தமாக 27 விளக்குகள் ஏற்றுவது அப்படிங்கிறது சரியான முறை. அதுக்கு மேல அவங்கவுங்க விருப்பம், அவங்க அதிகபட்சம் 100 விளக்குகள் கூட ஏற்றலாம். ஆனா குறைந்தபட்சம் 27 விளக்குகள் கண்டிப்பாக நாம ஏத்தணும். இந்த 27 அப்படிங்கிறது 27 நட்சத்திரங்களை குறிக்குது. மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் இட்டு நீங்க பஞ்சுத்திரி போட்டு விளக்கேத்தணும். அந்த 27 விளக்குமே ஒரே மாதிரி ஏத்துறது சிறப்பு. குறைஞ்சபட்சம் அதாவது ஒரே ஒரு விளக்காது நெய் தீபமாக நாம ஏத்தணும். இந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் உள்ள சாமி படத்துக்கு முன்னாடி நாம ஏத்தி வைக்கலாம். ஒரு முறை விளக்கேற்றியதுக்கு அப்புறமா அதை அடிக்கடி தூண்டி விடவோ எண்ணெய் ஊத்தி கொண்டோ அப்படி நாம இருக்கக்கூடாது. முதல்லயே நீங்க நல்ல எண்ணெய் ஃபுல்லா ஊத்தி நல்லா திரி போட்டு பிரிச்சு நீங்க விளக்கேத்தி வச்சிருங்க. அது தானாக குளிரும் வரைக்கும் அப்படியே நாம விட்டுறணும். அகல் விளக்காக இருந்தாலும் வெறும் தரையில வைக்க கூடாது. வாழை இலை இருக்குது இல்லையா, வாழை இலை, அரச இலை, செம்பருத்தி இலை, வெற்றிலை, இப்படி சுபிட்சத்தை தரக்கூடிய ஏதாவது ஒரு இலை மீது வச்சு நீங்க வச்சுக்கலாம். இல்ல நாங்க தட்டு வச்சிருக்கிறோம் அதுக்கு ஏத்த மாதிரினா தாராளமா அந்த தட்டுல வச்சுக்கோங்க. முதல்ல வாசல்ல கோலத்தை போட்டு அதன் மீது விளக்கு, பிறகு நிலைவாசல்ல அதுக்கு மேல விளக்கு வச்சதுக்கு அப்புறமா நிலைவாசல்ல வச்சு அந்த விளக்க ஏத்தணும். அங்க இருந்து ஒரு அகல் விளக்க எடுத்துட்டு வீட்டின் பூஜை அறையில விளக்கேத்திட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற இடங்கள்ல விளக்கேத்தணும். இப்போ எந்த இடத்துல எத்தனை விளக்கு ஏத்தலாம் அப்படின்னா, அதாவது வாசல் கோலத்தின் மீது 5 விளக்குகள் ஏத்துங்க. நிலைவாசல்ல 2 விளக்குகள் ஏத்தலாம். வாசற்படியில 4 விளக்குகள் ஏற்றலாம். அதுக்கப்புறம் திண்ணை, மாடம் இல்லைன்னா ஜன்னல் இருக்கு அப்படின்னா அதுல நீங்க 6 விளக்குகள் ஏத்தலாம். வீட்டுல நடுப்பகுதியில 2 விளக்குகள் ஏத்தலாம். பூஜை அறையில 2 தீபம் கண்டிப்பா ஏத்தணும். நம்ம யூஸ்வலா ஏத்துற தீபம் இருக்கும் இல்லையா, அதோட இந்த 2 தீபமும் ஏத்துங்க. சமையல் அறையில 2 தீபம் ஏத்துங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பின்னாடி 3 விளக்குகள் ஏத்தணும். வீட்டுக்கு வெளியில யம தீபம் அப்படின்னு ஒரு விளக்கு நாம ஏத்தி வைக்கணும். மொத்தம் 27 விளக்குகள் நாம குறைஞ்சது ஏத்தி வைக்கிறது ரொம்ப விசேஷம். உங்களால எத்தனை விளக்குகள் ஏத்த முடியுமோ அத்தனை விளக்குகள் ஏத்துங்க. கண்டிப்பா அந்த அண்ணாமலையார் உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பாரு. உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லபடியா நிறைய நிரம்பி கிடைக்கும். அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் விளக்கேத்தி வழிபாடு செஞ்சு கொண்டாடுங்க மகிழ்ச்சியாக. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இது போல ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.